ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேதி நீக்கம் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் மற்றும் ஒரு பதிவு. இது சப்தமஸ்தானம் சம்பந்தப்பட்டது, அதாவது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்டது. கிரகங்களினுடைய சதிராட்டங்களில் எண்ணற்ற நிகழ்வுகள் மனதை வருடும் நிகழ்வுகளாகவும் மனதை தடுமாற செய்யும் நிகழ்வுகளாகவும் எண்ணற்ற நிகழ்வுகளை இந்த நவகிரகங்கள் நடத்தி விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இளவயது திருமணம், காதல் திருமணம், மதத்தை கடந்த திருமணம், ஜாதியை கடந்த திருமணம், இனத்தை கடந்த திருமணம், நாட்டை கடந்த திருமணம், மாநிலத்தை கடந்த திருமணம், இப்படி பல திருமணங்கள் பலவிதமாக நடத்தி திருமணங்களை பலவிதமாக நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது நவகிரகங்கள். அந்த வகையில் நாம் தற்போது எடுத்துக்கொண்டிருப்பது இருதார யோகம் உள்ள ஜாதகங்கள். அதாவது 2 வாழ்க்கை துணை சந்திக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட துரதிர்ஷ்ட ஜாதகங்கள். ஏன் துரதிர்ஷ்டம் என்று சொல்கிறேன் என்றால், ஒரு தாரம் முதல் தாரத்தோடு வாழ்ந்து முடிப்பது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உறவு மற்றும் பரஸ்பர நெருக்கம் என்பது ஒரு கண்ணியமான அல்லது மரியாதைக்கு உட்பட்டு இருப்பது நடைமுறையில் பார்க்க முடியாது. 2வது திருமணம் என்று பார்க்கும் பொழுது கணவனுடைய நிலை பரிதாபகரமாக இருக்கிறது அல்லது பலமான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட ஜாதகமாக இருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது ஒரு ஆணின் ஜாதகம். இது 13/7/1986 காலை 6:05 ஜனனமானது. இது சென்னை பிறப்பு. இந்த ஜாதகங்களில் சொல்லப்படக்கூடிய தகவல்கள் அனைத்தும் நூல்களில் சொல்லப்பட்டதோ என்னுடைய குருமார்கள் சொல்லப்பட்டதோ அல்ல. என்னுடைய கண்ணுக்கு முன்னால் என்னுடைய வாடிக்கையாளராக வந்து நான் சேகரித்து வைத்திருந்த தகவல்கள். அதில் வாடிக்கையாளரிடம் சொல்ல முடியாத நிறைய தகவல்கள் மனதில் இருப்பது. அதை என்னுடைய காணொலியில் பார்ப்பவர்கள் ஜோதிடர்களாக இருந்தாலும் அல்லது ஜோதிடம் கற்க ஆர்வமுள்ளவர்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும், ஒரு ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்பு இருக்கும் பொழுது இந்த பாதிப்பு நடக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்கம் வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை சற்று கடினம் குறைவாக இருப்பதை உணர முடியும். இந்த கடினத்தை கடந்து ஒரு இலகுவான வாழ்க்கையை தொடப்போகிறோம் என்று உணரும் பொழுது சற்று திருப்திகரமாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டே இந்த பதிவுகள். இந்த பதிவில் எந்த ஒரு வாடிக்கையாளரையும் அல்லது எந்த ஒரு அமைப்புள்ள ஜாதகத்துக்குரியவரையும் நாம் கூடவோ குறைத்தோ மதிப்பிடுவதில்லை. இதில் கிரகங்களினுடைய சதுரங்க விளையாட்டுக்கள் என்பதை தவிர வேறு எந்த கண்ணோட்டத்திலேயும் இந்த ஜாதகத்தை நாம் பார்ப்பதும் இல்லை, பதில் சொல்லுவதும் இல்லை. இதை விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்படுவதும் இல்லை என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆக ஒரு மனிதன் 2வது தாரத்துக்காக பெண் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவன் எண்ணற்ற சிரமங்களை சந்தித்து கொண்டிருக்கிறதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட வரிசையில் இதுவும் ஒன்று. இவர் ஜனனமானது மிதுன லக்கணம், காலபுருஷனுக்கு 3வது லக்கணம், அதாவது காற்று லக்கணம். இதில் சூரியன் லக்கணத்துக்கு 2வது இடத்தில் கடகத்தில் புதன் வக்கரம், 3வது இடத்தில் சிம்மத்தில் சுக்கிரன், 4வது இடத்தில் சந்திரன், 5வது இடத்தில் கேது, 6வது இடத்தில் சனி வக்கரம், 7வது இடத்தில் செவ்வாய் வக்கரம், 9ஆம் இடத்தில் கும்பத்தில் குரு வக்கரம், 11வது இடத்தில் ராகு வக்கரம். ஆக இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே,
4 கிரகங்கள் வக்கரம். புதன் வக்கரம், சனி வக்கரம், செவ்வாய் வக்கரம், குரு வக்கரம். இது இல்லாமல் ராகு வக்கரம். ஆக மொத்தத்தில் 6 கிரகங்கள் வக்கரம். மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் கடினமானது. இவர் நேர்மையானவராகவோ அல்லது தகுதியுள்ள அறிவு உள்ளவராக இருக்கும் பட்சத்தில் இவரை சுற்றி இருப்பவர்கள் யாரும் இவரை சரியான அங்கீகாரத்தை கொடுக்காமல் இவரை கடினப்படுத்துவது என்பது இயல்பாக அமைந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் யாருக்காகவும் எதற்காகவும் இவர் எதையும் விட்டு கொடுப்பதில்லை என்பது ஒரு பெரும் சங்கடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சங்கடத்தால் தான் முதல் மனைவி திருமணமான பிறகு 2-3 வருடங்கள் இவரோடு இருந்து பிரிந்து போயிருக்கிறார்கள். அதற்கு அடுத்த மனைவி சமீபத்தில் 2ஆம் தாரமாக திருமணம் நடந்திருக்கிறது. இதில் பாருங்கள் நண்பர்களே, லக்கணத்தை சூரியன் பார்க்கிறான். லக்கணத்தில் இருக்கக்கூடிய சூரியனை குரு பார்க்கிறார். செவ்வாயும் சூரியனை பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான யோகம். சூரியன், செவ்வாய், குரு ஒருவருக்கொருவர் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இவர் ஒரு அபரிமிதமான செல்வாக்குள்ள கௌரவமும் மரியாதையும் கூடிய உச்சக்கட்ட பணியில் இருக்கிறார். இவர் மத்திய அரசினுடைய உயர் பதவியில் இவர் இருக்கிறார். இவர் நல்ல வருமானம், தாய் தந்தை தரமானவர்கள், செல்வாக்கும் தரமானது என்பது சொல்லப்படுகிறது. ஆக லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் என்று பார்க்கும் பொழுது குரு லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறது. லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 2இல் இருக்கிறது. 2, 9 ஒருவருக்கொருவர் அஷ்டமத்தில் அமர்ந்தது. முதல் வாழ்க்கை என்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதற்கடுத்து லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் ராகு, 11க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கிறான். ஆக 2வது திருமணம் அல்லது 2வது வாழ்க்கை துணையோடு தான் இவர் வாழ்ந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார். அதே சமயத்தில் இவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்கணத்தில் சூரியன், 2இல் புதன், 3இல் சுக்கிரன், 4இல் சந்திரன், 5இல் கேது, 6இல் சனி, 7இல் செவ்வாய். இது ஒரு கிரக மகாலிகா யோகத்தில் மிகச்சிறந்த உயரத்துக்கு செல்லக்கூடிய ஜாதகங்கள் இதுவும் ஒன்று. இதில் மேலும் பாருங்கள் நண்பர்களே, இவர் ஜனித்தது மிதுன லக்கணம். இந்த மிதுன லக்கணம் என்பது ஒரு காற்று ராசி. 2வது காற்று ராசி என்று பார்க்கும் பொழுது அது கேதுவோடு சேர்ந்த துலா லக்கணத்தில் இருக்கிறது. அதற்கு அடுத்து 3வது காற்று ராசியாகிய கும்பத்தில் குரு. ஆக காற்று ராசி 3ம் அடைபட்டிருக்கிறது. அடுத்து நெருப்பு ராசி மேசம், சிம்மம், தனுசு. இந்த 3 ராசியிலேயும் கிரகம் இருக்கிறது என்பது அதிசயமான ஜாதகங்களில் இதுவும் ஒன்று. இந்த ஜாதகத்தில் மேலும் ஒரு சிறப்பு என்று பார்க்கும் பொழுது புனர்பூசம் 3இல் லக்கணம், புனர்பூசம் 3இல் சூரியன், உத்திரம் 3இல் சூரியன், பூராடம் 3இல் செவ்வாய், பூசம் 3இல் புதன், பூரட்டாதி 3இல் வியாழன், மகம் 3இல் சுக்கிரன், சனி 3இல் அனுஷம், சனி அனுசம் 3இல், கேது சித்திரை நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில். ஆக லக்கண புள்ளியோடு சேர்த்து மொத்தம் 10 கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது 9 கிரகங்கள் முதல் பாதத்திலேயோ கடைசி பாதத்திலேயோ இல்லாமல் 3ஆம் பாதத்திலேயே அமர்ந்திருக்கிறது என்பது சாலச் சிறந்தது. இப்படி இருக்கும் பட்சத்தில் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் 3, 7, 11இல் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள் வந்து போகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இது லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சேர்ந்து முதல் திருமணத்தை 2017ஆம் ஆண்டு செய்து வைத்திருக்கிறது. ஆக இங்கே 11க்குரியவன் பாதகஸ்தானாதிபதியாக மாறி லக்கணத்துக்கு 7ஆம் இடத்திலிருந்து லக்கணத்தை பார்ப்பது என்பது சற்று ஏற்ற இறக்கமான குடும்ப சூழ்நிலையை தந்திருக்கிறது. அடுத்து 2வது திருமணம் என்று பார்க்கும் பொழுது குரு திசையில் சனி புத்தி, அதாவது குரு நின்ற வீட்டுக்கு 10ஆம் இடத்தில் சனி. குருவும் சனியும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில், அதே சமயத்தில் சனிக்கும் புதனுக்கும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் என்ற அமைப்போடு 2வது திருமணத்தை செய்து வைத்திருக்கிறது.
இந்த ஜாதகத்தில் மேலும் ஒரு சிறப்பான பலன் என்று பார்க்கும் பொழுது லக்கினத்துக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் திக்பலம் வாங்கியிருக்கிறது. ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, 9ஆம் இடத்திலிருந்து 1, 3, 5 இந்த 3 ஸ்தானங்களுக்கும் குருவனுடைய நேரடி பார்வையை பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்தது மற்றும் ஒரு சிறப்பு என்று பார்க்கும்போது லக்கினத்துக்கு 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்திருக்கிறது. அந்த 10க்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது. ஆக செவ்வாய் இங்கு வலுவான யோகத்தையும் செல்வாக்கையும் ஜீவனத்தையும் தந்திருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக பொருளாதாரம், கௌரவம், செல்வாக்கு, நல்லொழுக்கம் மற்றும் மரியாதை, உயர் பதவி இத்தனை இருந்தும் இந்த கிரகத்தினுடைய சதுரங்க விளையாட்டுகளில் இவரை 2ஆம் தாரத்திற்கு செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி அலைகழித்திருக்கிறது என்பதுதான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தகவல். மேலும் ஒவ்வொரு ஜாதகங்களும் நமக்கு ஒவ்வொரு படிப்பினையை தந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஜாதகங்கள் பார்த்தாலும், எத்தனை ஆண்டுகள் பார்த்தாலும் புதிதாக ஒரு ஜாதகம் வரும்பொழுது நாமும் தடுமாற வேண்டியதாக இருக்கிறது. என்ன சொல்ல போகிறோம் என்று தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். நாம் அதிக அனுபவம் உள்ளவராக இருப்பதால் வருபவர்களுக்கு எதையாவது சொல்லிவிடப் போகிறாரோ என்று பயந்து கொண்டு வாடிக்கையாளர் இருக்கிறார். ஆக வருபவருக்கு நாம் அனுபவம் வாய்ந்தவராக இருந்தாலும் நமக்கு அவர் புதியவர், வந்திருக்கக்கூடியவர் நமக்கு எத்தனையாவது வாடிக்கையாளர் என்று தெரியாது போனாலும், கால் நூற்றாண்டை கடந்திருந்தாலும் வரும் வாடிக்கையாளர் நமக்கு புதியவராகவே தென்படுகிறது. இந்த இரண்டுக்கும் நடுவில் இந்த நவகிரகங்கள் போடும் சதுரங்க விளையாட்டு என்பது அபரிமிதத்திலும் அபரிமிதமான விளையாட்டுக்கள். இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட தகவல்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜாதகங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் ஒன்று சேரும் பொழுது மனிதனை வித்தியாசமான கோணத்திற்கு அழைத்துச் சென்று வித்தியாசமான நிகழ்வுகளை தந்து அதில் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் கலந்து கொடுப்பதில் நவகிரகங்களுக்கு நிகராக மற்ற எதுவும் இல்லை என்பது நடைமுறை அனுபவத்தில் பார்க்கிறோம். சரி நண்பர்கள், மற்றும் அடுத்ததொரு ஜாதகத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.